தேங்காய் எண்ணெய் காசை தேவையான பொருள் செம்பருத்தி, கொஞ்சம் மருதாணி இலை, கொஞ்சம் செம்பருத்தியோடைய ஒத்த செம்பருத்தி இலை, மருதாணி இலை, வேப்ப இலை, கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நல்லா அலசி நிழலோர காய வச்சு பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி காஞ்சிடணும். ஏன்னா ஈரமாக போட்டால் எண்ணெய் சீக்கிரம் கெட்டுடும். அதனால் இந்த மாதிரி நல்லா காய வச்சுட்டு இது கூட வெந்தயம், நல்லா ஒரு ஸ்பூன் வெந்தயம். முதல்ல வெந்தயத்தை பொடி பண்ணிட்டு இதையும் பொடி பண்ணிவிட்டு எப்படி எண்ணெய் காசுலாம் வாங்க. இந்த மாதிரி வெந்தயத்தை பொடி பண்ணிட்டு இந்த இலையும் பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா காயிட்டுன்ட்டு இந்த பொடியை போடணும். அதுலேயே இந்த சின்ன வெங்காயத்தை ஒரே ஒரு ஓட்டு தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம். கொஞ்சம் முடி நல்லா வளரும். இந்த பொடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தேவைப்பட்ட வெங்காயம் போடலாம். நான் கொஞ்சம் போடுறேன், வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லை அப்படியே கூட காசினா நல்லாயிருக்கும். சீதளமான இருந்தால் வெங்காயம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் கொதிச்சோடனே சட நடங்கினோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 4 நாள் ஊறட்டோன்ட்டு எண்ணெயை வடிகட்டி இந்த எண்ணெயோட பச்சை தேங்காய் எண்ணெயும் கலந்து வாரத்துக்கு 2 முறை தடவிட்டு எண்ணெய் தடவி தலை குளித்தா முடி கொட்டாமல் பொடுகு வராது, பேன் வராது, நல்லா முடி இலை நிறையும் வராது, நல்லாயிருக்கும். வேப்பிலை போடுறதுனால பேனு பொடுகு வராது. கருவேப்பிலை போடுறதுனால முடி கருப்பாக இருக்கும். வெந்தயம் உடம்பு குளிர்ச்சியை தரும். வெந்தயமும் செம்பருத்தி ஒத்த இலையும் இதுக்கு சிம்பிளாக கடையில் வாங்காமல் நம்மளே காசிக்கலாம். இது எதுவுமே இல்லைன்னா வெறும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கருவேப்பிலையை நல்லா காய வச்சுட்டு இதே மாதிரி வெந்தயப்பொடி, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வேப்பிலை பொடி பண்ணி போட்டு காசினா கூட தலைமுடி நல்லாயிருக்கும். இலை நேரம் வராது, பேன் பொடுகு இருக்காது. நான் இந்த மாதிரி தான் சிம்பிளாக எண்ணெய் காசிப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எண்ணெய் காசுங்க. இந்த மாதிரி எண்ணெய் காசுனது ஒரு 3 நாள் கழித்து இந்த மாதிரி வடிகட்டிடணும். இந்த வடிகட்டின எண்ணெயோடு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கலந்து, நான் கொஞ்சமாக தான் காசுறேன். ஏன்னா நான் ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி வீட்டிலே எல்லாமே இருக்கிறதுனால நான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி காசிப்பேன். இந்த எண்ணெயோடு ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய் கூட கலந்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பாட்டிலில் வச்சு தேவையான பழத்தை தடவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.